ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக தென்மேற்கு பருவமழை திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக பெய்ய ஆரம்பித்து இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் நல்ல மழைப்பொழிவை அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீற்றமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி இன்று அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தற்போது அதிரடி தடை விதித்துள்ளது. ஆனந்தி, நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அம்பாசமுத்திரத்தில் உள்ள மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. அருவியில் காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் சீறி பாய்ந்து வருவதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறையிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் இந்த இயற்கை அழகை, அருவியின் அழகை சென்று பார்ப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அம்பாசமுத்திரம் வனச்சரக அலுவலர் வெளியிட்டுள்ள அதிகார செய்திக்குறிப்பில் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்து வருவதால் சூழல் சுற்றுலாவின் பொருட்டு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி இன்று அருவியில் இறங்கி குளிப்பதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இயற்கை எழில் கொஞ்சம் அருவியின் அழகை கரையில் இருந்து பார்க்க விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளுடன் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல களக்காடு தலையணை பகுதிக்கும் செல்வதற்கும் பார்ப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மற்றொரு பிரதான அருவியான அகத்தியர் அருவிக்கு சென்று வருவதற்கு எந்த தடையும் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு, மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக பார்த்தீர்கள் என்றால் நாலுமுக்கில் 33 மில்லிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. பாபநாசம் பிரதான அணையான பாபநாசத்தின் நீர்மட்டம் 61.40 அடியாகவும் உள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.